நம்மளும் ரொம்ப தூரம் வந்துட்டோமே. இந்த ஊர் தான் போல இருக்கு. சரியா தெரியலையே. இந்த ஊர் என்ன ரொம்ப காஞ்சி போன ஊர் மாதிரி இருக்கு. எங்கேயோ ஒரு செடி மரம் எதுவுமே காணுமே. அப்ப எங்க இருந்து இதுல தண்ணி வரப்போகுது ஒன்னும் தெரியலையே. சரி பாவம் இந்த ஊர் மக்கள், நம்மளால முடிஞ்ச உதவியே செய்வோம். டேய் ராஜு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போர் போடுறதுக்கு வண்டி வருதுன்னு அப்பா சொன்னாரே, என்னடா இன்னுமே வண்டி எதுவுமே காணல? ஒருவேளை நாளைக்கு ஏதாவது வராங்களோ? அக்கா, அப்பா அந்த வண்டி வருது கூப்பிட்டு வரேன்னு தானே போனாங்க. அப்போ வண்டி வந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடும். இன்னைக்கு போர் போடுவாங்க, நம்ம ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். எப்படி போர் போடுறாங்கன்னு அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆ வாங்கண்ணா வாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. வாங்க, இங்கே தான் போர் போடணும். வாங்க வாங்க, இங்கே பாருங்க, இங்கே தான் போர் போடணும். வாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. இங்கே தான் இங்கே தான் இங்கே தான். அக்கா அங்க பாருக்கா, வண்டி வருது. அங்க பாரு அங்க பாரு. டேய் ராஜு, ஆமாடா வண்டி வருதுடா. நீ சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா வண்டி வருதுடா. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா நம்ம போர் போட்டுருவாங்க நம்ம வீட்ல. நம்ம நல்லா பார்க்கலாம். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய வண்டியிலே போர் போடுவாங்க. எவ்வளோ பெருசா இருக்கு இந்த லாரி. அடேங்கப்பா வருதே. ஆஹா, பயங்கரமா இருக்கு லாரி. பார்த்து வாங்கண்ணா, எங்க வீட்டை இடிச்சு போடாதீங்க. அடடடடா, செமையா இருக்குப்பா அந்த லாரி. வீல் கலரே செமையா இருக்கே. அண்ணா இங்க தானே போர் போட்டலாம்ல? ஆ ஆமாண்ணா, அங்கே தான் அங்கே தான் போர் போடுங்க. அங்கே தான். அக்கா அந்த வண்டி பாரு, எவ்வளவு ஹைட்டு தூக்குது பாரு. இப்படிதான் போர் போடும் போல இருக்கு. அடேங்கப்பா. டேய் ராஜு, போர் போட்டுட்டாங்கடா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. நான் அந்த மாதிரி வண்டியை பார்த்ததே கிடையாதுடா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுடா. அக்கா எனக்கே தெரியலையக்கா, நானே இன்னைக்கு தான் வேடிக்கை பார்க்கறேன். இருக்கா, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இரு இரு. என்னக்கா, மாமா கிட்ட சண்டை போட்டு ஒரு வழியா போர் போட வச்சுட்டா போல. இனிமேல் தண்ணி ரொம்ப தூரம் போய் நீ எடுக்க வேண்டாம். ஈஸியா வீட்டுக்குள்ளே மாமா போர் போட்டு கொடுத்துட்டாவ. இனிமேல் சண்டை வராது தண்ணிக்கு. கேட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ போர் போடணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காவ. இல்ல தண்ணி வருதான்னு பாப்போம். இது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அக்கா அங்க பாரு, ஏதோ பைப் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு பாத்தியா? அதை வச்சுதான் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்பதான் தண்ணி வரும் போல இருக்குக்கா. ஆமாடா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் பாத்தியா பைப்பு கூட எனக்கு பிடிச்ச கலரா தான் அப்பா வாங்க சொல்லியிருக்காங்க. அக்கா என்னக்கா இப்படி வருது தண்ணி? அடிச்சு கிளப்பிக்கிட்டு வருதே. அக்கா, தண்ணி வருமான்னு பாப்போம்னு சொன்னியே, அங்க பாரு எவ்வளவு தண்ணி வருதுன்னு. இனிமேல் பக்கத்து வீட்ல உள்ளது எல்லாரும் உன் வீட்ல தான் வந்து தண்ணி எடுக்க போறவா. அப்போ எடி, ஊருக்கே